என் அன்பு குழந்தையே, உன் பல நாள் கனவு இப்பொழுது நிறைவேறப் போகின்றது. இன்று பிறந்திருக்கின்ற இன்றைய தினம் உன் வாழ்விற்கான மிகவும் அதிசயத்தை தரக்கூடிய தினம். உன் வாழ்க்கையின் கணக்கெடுக்க முடியாத தருணம் இது. நேற்று முடியாமல் போன காரியங்கள் அனைத்தும் இன்று வெற்றியை பெறும். அழுவதை விட சிரிப்பதற்கு நேரம் இனி அதிகம் கிடைக்கும் நாட்கள் உன்னை தேடி வந்திருக்கின்றது. முன்பு தோல்வி என்றால் இப்பொழுது வெற்றி கிடைக்கும். முன்பு பதட்டப்பட்டாய் என்றால் இப்பொழுது அமைதி அடைவாய். முன்பு இருளாக இருந்த உன் வாழ்க்கை இப்பொழுது வெளிச்சத்தை ஒளியை காணப்போகின்றது. முன்பு கேட்கப்பட்ட கேள்விக்கு எல்லாம் இப்பொழுது பதில் கிடைத்துவிடும். முன்பு தேடியதற்குள் இப்பொழுது பெரும் சந்தோஷம் வந்து அடங்கும். இவை எல்லாவற்றிற்கும் நடுவில் நிற்கும் ஒரே ஒரு காரணம் என்னுடைய பார்வை உன் மீது பட்டிருப்பதுதான். நீ பெற்றிருக்கும் இந்த அருள் யாராலும் விளக்க முடியாத அருள். இந்த பாபாவினுடைய பேரருள். உன்னுடைய பல நாள் கனவு இப்பொழுது நிறைவேறப் போகின்றது. நீ பல நேரங்களில் குறைந்து போயிருக்கலாம், ஆனால் முழுமையாக என்றுமே நான் உன்னை விழ செய்தது இல்லை. ஏனென்றால் உன்னுடைய உள்ளத்தில் ஒரு நெருப்பும் ஒரு நம்பிக்கையும் எப்பொழுதும் அணையாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அணையாமல் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தான் இன்றளவும் உன்னை தைரியமாக வாழ வைத்து கொண்டிருக்கின்றது. இன்று உன்னுடைய வாழ்க்கை திரும்புவதற்கான தருணம். மிகவும் ஆழமான இடத்திலிருந்து நீ இப்பொழுது உயரமாக வளரப் போகின்றாய். உன் மனதில் உள்ள சக்தியை தெரிந்து கொள்ளும் தருணம். சிலரது பார்வை உனக்கு தோல்வியை தரலாம், ஆனால் என் பார்வை உனக்கு வெற்றியை தான் தரும். அப்பேற்பட்ட பார்வை இன்று உன் மீது கருணையாக விழுந்திருப்பதால் நீ வெற்றிக்கு செல்ல போகின்றாய். இந்த உலகம் உன்னை புரிந்து கொள்ளாமல் விலகி இருப்பது எனக்கு தெரியும், ஆனால் என் அருள் உன்னை புரிந்து கொண்டு வழிநடத்தும், வாழ்த்தும். ஒரு சில நேரம் வாழ்க்கை உனக்கு ஏதேதோ விஷயங்களை கற்றுக் கொடுக்க முயற்சி செய்கின்றது. ஆனால் நீயோ எந்த விஷயமும் எனக்கு தெரிய வேண்டாம், நான் அமைதியாக இருந்தால் போதும், நிம்மதியாக இருந்தால் போதும் என்று நினைக்கின்றாய். ஆனால் அந்த விஷயங்கள் தெரிய வந்தால்தான் அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் என்பதை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களில் சற்று கவனத்தை வை. அதுதான் உன்னை உயர்த்த வழிகாட்டும். நீ அழுது கொண்டிருக்கின்ற அந்த நேரம் உன் வாழ்வின் கடைசி கண்ணீராக மாற்ற என்னால் முடியும். இனி உன்னிடம் அழுகை இருக்காது, உன்னிடம் கலக்கம் இருக்காது, உன்னிடம் எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது. நீ செல்லும் வழியில் என்னுடைய அருளானது சிந்தும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் நல்லதற்கே அது வழிகாட்டும். இப்பொழுது நீ என்னை பார்த்து கொண்டிருக்கின்றாய். நிஜமாக அனைத்தும் நடக்குமா என்று கேட்கின்றாய். நிச்சயம் நடக்கும். இது பாபாவின் வாக்கு. ஒரு குழந்தையை தாய் எப்படி பாதுகாக்கிறாளோ அது மாதிரி என்னுடைய அருள் உன்னை கட்டி அணைத்து கொண்டிருக்கின்றது. இன்று நீ சிந்திக்காத அளவிற்கு சந்தோஷப்பட போகின்றாய். நல்ல செய்தி கைபேசி வழியாக உன்னை தேடி வரும். உன்னை பாராட்டக்கூடிய நபர்கள் உன்னை தேடி வருவார்கள். பல வெற்றி வாய்ப்புகள் உனக்கு அழைப்பாக வரும். உன்னுடைய முயற்சிக்கு எல்லாம் மிகப்பெரிய மதிப்பு அளிக்கப்படும். இதற்கு எல்லாம் காரணம் பாபா உன் மீது காட்டும் கருணை. பாபா நீ என் மீது வைத்திருக்கின்ற அந்த நம்பிக்கையும் பொறுமையும் விசுவாசமும் நன்றி உணர்வும் உன்னை இன்றளவும் எந்த ஒரு நேரத்திலும் கீழே தள்ளவிடாமல் என்னுடைய கரங்கள் உன்னை தாங்கி பிடித்து கொண்டிருக்கின்றது. இனியும் நீ அழப்போவது இல்லை. சந்தோஷமான நாட்கள் உன்னை தேடி வந்து விட்டது. மனதிற்குள் நீ கண்ட கனவுகள் எல்லாம் நிஜமாக பலிக்கப் போகின்றது. ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது. நினைத்த காரியம் கைகூடி வரும். நல்லது நடக்கும்.